பிறை 10 ரசூலுல்லாஹ் அந்த காபாவை காட்டி சொன்னார்கள். எவ்வளவு புனிதமானது! அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திப்போம். இஸ்லாத்தின் எதிரிகள், உலகமெங்கும் இருக்கின்ற எதிரிகள் காபாவை நொறுக்குவதற்காக அணு ஆயுதங்கள் செய்கிறார்கள் என்றால் நம்முடைய உள்ளம் எப்படி பாடுபடும்? அவர்களுக்கு எதிராக எப்படி பிரார்த்திக்கும்? அப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிடக் கூடாது என்கிற விடயத்தில் நாம் எல்லாம் எப்படி முனைப்போடு இருப்போம்? காபாவை நொறுக்க, அழிக்க ஒரு சமுதாயம் தலை தூக்கி வருகிறார்கள் என்றால் அவர்களை எதிர்ப்பதற்கு இங்கிருந்து பயணிக்க முடியுமானால் நானும் நீங்களும் பயணிக்க தயாரான நிலையில் இருக்கிறோம். காபாவில் கை வைக்க எந்த முஸ்லிமனுடைய உள்ளமும் நாடாது சகோதரர்களே. அவ்வளவு புனிதமானது. உலகமெங்கும் இருக்கின்ற முஸ்லிம்கள் அந்த கல்லை நோக்கியே தொழுகிறார்கள். அது நம்முடைய கிப்லாவினுடைய திசை. ரசூலுல்லாஹ் அதை எப்படி உதாரணம் சொல்லுகிறார்கள் தெரியுமா? அந்த காபாவை போன்றுதான் பிற முஸ்லிமனுடைய உள்ளங்களை உடைப்பது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். பிற முஸ்லிம்களினுடைய உள்ளங்கள் நொந்து போகிற அளவுக்கு நம்முடைய வார்த்தை பிரயோகங்கள், நம்முடைய செயற்பாடுகள், அவர்களை மானபங்கப்படுத்துவதற்காக நாம் முயற்சிக்கின்ற முயற்சிகள், இதுவெல்லாம் அதை நொறுக்கிய பாவத்தோடு நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழுகின்ற எல்லா முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலும் வெவ்வேறான பாவங்கள் இருக்கும், இருப்பதை இஸ்லாம் சொல்லுகிறது சகோதரர்களே. நாம் ஒரு பொழுதும் பிறருக்கு தீர்ப்பு சொல்லுகின்ற அந்த மனநிலையில் வாழ்ந்துவிடக் கூடாது. நரகவாதி என்று சொல்லுவதற்கு நமக்கு அருகதையே இல்லை சகோதரர்களே. வார்த்தை பிரயோகங்களால் பிறனுடைய மானத்தில் கையாடல் செய்யக்கூடாது. நம்முடைய செயற்பாடுகளால் பிறருக்கு அநியாயம் இழைத்து விடக்கூடாது. பிற முஸ்லிம் நமக்கு எதிராக அல்லாஹ்விடம் கையேந்துகின்ற ஒரு நிலையில் நாம் வாழ்ந்துவிடக் கூடாது சகோதரர்களே. ஒரு சில வார்த்தை பிரயோகங்களை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழுவது மண்ணுக்கு பாரம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அநியாயம் செய்கின்ற அந்த சகோதரங்களை நாங்கள் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் இவர்களுடைய மையத்தில் கூட கலந்துவிடக் கூடாது என்று சொல்லுகின்ற அந்த மனநிலையை நாங்கள் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் உலகத்தில் வாழ தகுதியில்லாதவர்கள் என்று சொல்லுகின்ற நிலையை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவெல்லாம் பிறருக்கு அநியாயம் செய்வதின் ஊடாக வருகின்ற வார்த்தை பிரயோகங்கள் என்பதை புரிந்து கொண்டு, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரம் இந்த சமூகத்திற்கு நாங்கள் நலவு செய்திருந்தால், இந்த ஊருக்கு நலவு செய்திருந்தால், அக்கம் பக்கத்து வீட்டோடு நல்ல முறையில் நடந்திருந்தால், சமூக பிரச்சாரங்களோடு, சமூக சிந்தனையோடு, சமூக நல்லிணக்கத்தோடு சமூகத்திற்காக உழைத்திருந்தால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒருவர் மறைத்த பிறகு மண்ணறைக்கு இணை வைக்காத 40 நபர்கள், இணை வைப்பில்லாத 40 நபர்கள், இணை வைப்பே இல்லாத 40 நபர்கள் அடக்க ஸ்தலத்தில் இருந்து அந்த மையத்திற்காக பிரார்த்தித்தால் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பானாம். இந்த உலகத்தில் நாங்கள் பிறர் நலம் நாடுகின்ற மனிதர்களாக இருந்தால், நாம் மரணித்த பிறகு கண்ணீர் வடிக்கின்ற அந்த ஒரு குடி மண்ணையாவது போட்டுவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற, மையத்தை பார்க்க வேண்டும் என்று தொலைதூரத்தில் இருந்தாலும் வருகின்ற, என்னால் முடியுமான பங்களிப்புகளை செய்ய வருகின்ற, இப்படி இந்த உலகத்தில் வாழ்வோம் சகோதரர்களே. நாம் மரணித்தால் லட்சக்கணக்கான மக்கள் என்னுடைய மையத்திற்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது, சமுதாயத்திற்கு பிறருக்கு நலவு செய்கின்ற பொழுது வரும் சகோதரர்களே. பிறருக்கு நலவு செய்து பாருங்கள். கொடுத்த கரங்கள் இருக்கிறதே சகோதரர்களே, ஒரு பொழுதும் பொத்திக்கொள்ள ஆசைப்படாது. கொடுத்து பாருங்கள், அவர்களை சந்தோஷப்படுத்தி பாருங்கள், நல்ல நிம்மதியான உறக்கம் வரும் சகோதரர்களே. பிறருக்கு கொடுத்து பார்க்கிற பொழுது அந்த சகோதரங்கள்
அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் என்று சொல்லுகின்ற மனதார வருகின்ற அந்த வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையில் நிம்மதி வரும் சகோதரர்களே. பிறரை சந்தோஷப்படுத்துவதற்காக, பிறர் நலம் நாடுவதற்காக இந்த உலகத்தில் வாழுவோம். வல்லவன் ரஹ்மான் போதுமானவன். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, பிறர் நலம் நாடுகின்ற விடயத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்த வரலாறுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். இதில் அல்லாஹ்வின் தூதர் பிறர் நலம் நாடுகின்ற விடயத்தில் அதிகமாக வாரி வழங்குகின்றவர்களாக இருந்தார்கள். பிறரின் கல்விக்காக முன்னின்று உழைப்பவர்களாக இருந்தார்கள். பிறர் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான வழிவகைகளை செய்தார்கள். இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக பிறரும் சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதரினுடைய அந்த அழைப்பு பணியை நாங்கள் இப்படி எல்லா விடயங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் நலம் நாடுகின்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பிறர் நலம் நாடுகின்ற அந்த பகுதியில் சமுதாய பணி என்பது இன்றியமையாத ஒரு பகுதியாகும். பிறர் நலம் நாடுகின்ற அந்த தொடரில் அது சமுதாய பணியாகத்தான் மாறும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் சமூக பற்றோடு, சமுதாய நல்ல எண்ணத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாய பணியை அடிக்கடி நினைவுபடுத்திய அல்லது அதற்கு ஏராளமான வழிவகைகள் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் இரத்த தான முகாம் என்று யாராவது அழைத்தால் அது ஒரு சமூக பணி என்று கருதி நாம் முன்னின்று செய்கின்றவர்களாக மாற வேண்டும். நம்முடைய கிராமங்களிலும் இரத்த தான பணி என்கின்ற அந்த வருடம் கொடுக்க வேண்டிய அல்லது கொடுப்பதற்கான வழிவகைகளை நாம் செய்ய வேண்டும். சமூகத்திற்கு செய்கின்ற ஒரு நல்ல காரியமாக என்னுடைய உடம்பில் இருக்கின்ற இரத்தம் பிறர் இந்த உலகத்தில் வாழுவதற்கு பயன்படட்டுமே என்கின்ற நல்ல நோக்கோடு, பிறர் நலம் நாடுகின்ற அந்த நோக்கோடு இரத்த தானம் செய்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். நம்மாலான கல்விக்கான பணிகளை, கல்விக்கான வழிகளை செய்து கொடுக்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். சமுதாய பணி என்று வருகிற நேரத்தில்